எப்போவும் இட்லி தோசைக்கு தேங்காய் சட்னி தக்காளி சட்னி தானா சாப்பிட்டு சாப்பிட்டு போர் அடிச்சிருச்சா? கொஞ்சம் வித்தியாசமாக தக்காளி எதுவும் சேர்க்காம தேங்காய் சேர்க்காம இப்படி சட்னி அரைங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜனாஸ் ரெசிபீஸ். இப்போ இதை பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் 3 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாங்க. இதுக்கு நான் இன்றைக்கி 2 வெங்காயத்தை நீலவாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். நம்ம செய்கிற சட்னி 3 பேர் சாப்பிட்றதுக்கு தாராளமாக போதும். நீங்கள் அதிகமாக செய்கிறதா இருந்தால் வெங்காயத்தை கூட கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூடவே 4லேருந்து 5 பற்கள் அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கலாம். இந்த சட்னி பார்க்க டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஆனால் டேஸ்ட்டு பிரமாதமாக இருந்துச்சு. ஒரு ஸ்பூன் கூட மிச்சம் இல்லைங்க வீட்டில். இப்போ அடுத்ததாக இதில் கொஞ்சமாக காரத்துக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு வரமிளகா, காஞ்ச மிளகா சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 5-6 சேர்த்துக்கிறேன். இது கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்கனால கூட சேர்த்துக்கிறேன். இப்போ இது கூடவே கொஞ்சம் 1/4 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். நான் கல் உப்பு சேர்க்குறேன் தேவையான அளவுக்கு. உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. 1/4 கப்பு தான் பொட்டுக்கடலை சேர்க்கணும், ரொம்ப அளவுக்கு அதிகமாக சேர்த்துடக்கூடாது. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி வதக்கி எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், வெங்காயம் லைட்டாக செவந்து வந்திருக்கு. இப்போ இந்த சமயத்தில் ஒரு சின்ன அளவுக்கு புளி சேர்த்துக்கலாம். புளி கொஞ்சம் புளிப்பு டேஸ்ட்டுக்காக நம்ம சேர்க்குறோம். கண்டிப்பாக சேருங்க, அதோடைய டேஸ்ட்டு நல்லா தெரியும். இப்போ எல்லாம் சேர்த்து வதங்கினதுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் மட்டும் ஆற வச்சுக்கோங்க. ஆறுனதுக்கப்புறமா இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க. தேவைக்கு கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு தண்ணியாக வேணுன்னா நீங்கள் தண்ணியாக கூட அரைச்சிக்கலாம். திக்காக கெட்டி சட்னி மாதிரி வேணும் அப்படின்னா கெட்டியாக கூட அரைச்சிக்கலாம். இப்போ நான் ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி இந்த மாதிரி நல்லா திக்காக அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இது பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். டேஸ்ட்டு பிரமாதமாக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ண வேண்டிய ஒரு சட்னிங்க அது. இப்போ பாருங்கள், இதை இன்னொரு பாத்திரத்தில் நம்ம மாற்றி எடுத்துக்கலாம். ஒரு 1/4 டம்ளர் மட்டும் இந்த மாதிரி தண்ணியோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம், ரொம்ப கெட்டியாக இருக்கிறதுனால. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இதை இன்னொரு வாட்டி சின்னதாக ஒரு தாளிப்பு கொடுக்க போகிறோம். ஒரு சின்ன தடுக்கா பேனில் 1 ஸ்பூன்லேருந்து 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு நல்லா பொரிய விட்டுக்கலாம். ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை ஒரு கொத்தளவுக்கு நான் போட்டுக்கிறேன். இது கூடவே கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். நம்ம இதில் பொட்டுக்கடலைலாம் சேர்த்துருக்கிறதுனால. இப்போ பெருங்காயத்தூள் சேர்த்ததுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இந்த சட்னியில் இதை தாளித்து கொட்டிடலாம். இதை இட்லிக்கும் பிரமாதமாக இருக்கும், தோசைக்கும் பிரமாதமாக இருக்கும். இந்த சட்னி இப்படி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. நான் இன்றைக்கி சூடான தோசை கூட இதை வச்சு சர்வ் பண்ணுறேன். எப்போவுமே நம்ம அவசரத்துக்கு தேங்காய் சட்னி இல்லை தக்காளி சட்னி சாப்பிடுவோம். ஆனால் இந்த மாதிரி ஒரு அவசரத்துக்கு தகுந்த மாதிரி வெங்காயம் மட்டும் இருந்துச்சுன்னா போதும், தக்காளி எல்லாம் சேர்க்காம இந்த மாதிரி ஒரு வாட்டி சட்னி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருந்துச்சுன்னா நிறைய லைக் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் ஜனாஸ் ரெசிபியை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ண மறக்காதீங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.